நீங்கள் சால்டர் பர்சன்லாம் கொஞ்சம் தெளிவாக கவனமாக பார்த்து சால்டர் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி சில பல மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்களே பார்ப்பீங்க. நம்ம லிப்போ பேட்டரிஸை யூஸ் பண்ண சொல்ல ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணோம். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் பெரிய ஆபத்தாக முடியும். இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். சின்ன பசங்க இல்லை உங்களுடைய பசங்கள்லாம் லிப்போ பேட்டரிஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா, லித்தியம் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸை தரணும். ஏன்னா லிப்போ பேட்டரிஸ், இந்த லித்தியம் பேட்டரிஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸானது. அது எந்த நேரத்துலலாம் சார்ஜ் ரிலீஸ் பண்ணி வெடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரியே எப்போனா சார்ஜர் ரிலீஸ் பண்ணி அது வெடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் பண்ண சின்ன கனெக்ஷன்னால் அந்த லிப்போ பேட்டரிஸ் சார்ஜ் ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் கனெக்ஷன் பண்ண சொல்ல பார்த்து கனெக்ஷன் பண்ணணும். நான் கொடுத்துருக்க சர்க்யூட் மாதிரியே பண்ணுங்கள். மாற்றி பண்ணி நீங்கள் எந்த தப்பு பண்ண வேணாம். பண்ணிங்கன்னா அந்த பேட்டரிஸ் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு 12 வோல்ட் 3 amps BMS. லாஸ்ட்டாக அதுதான் 12 வோல்ட். 12 வோல்ட்டை நம்ம ப்ளஸில் அட்டாச் பண்ணிக்கணும். நீங்கள் சால்ட்ரிங்கும் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். 100 to 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது ஹீட் ஆகும். நான் இப்போது வால்டிமீட்டரை கொடுத்து வோல்டேஜ் செக் பண்ணுற பாருங்கள். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். லித்தியம் பேட்டரி, சால்டரிங் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸானது. உங்கள் கிட்ஸை கொஞ்சம் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்ட்மீட்டரில் 11.6 வோல்ட் காட்டுது. பேட்டரியில் 11.6 வோல்ட் காட்டுறது காரணம்னா சார்ஜ்